வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் புண்ணியமூர்த்தி. நான் உங்கள் மன்சூர். அண்ணே, ஷோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா முதல்வர் கரூர் போறதுக்குள்ள நிறைய கேஸ்லாம் முடிச்சு வச்சிருவாரு போலியே. ஆமா, குறிப்பா அந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர்ல முக்கியமா முன்வச்ச ஒரு விஷயம் டாஸ்மாக் சம்பந்தமான விஷயம். கரூருக்கு போறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு தீர்வை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதானே? ஆமா, அந்த பாட்டு வைரல் ஆச்சு இல்லையா? அதற்கு ஒரு தீர்வை கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சர் கே விக்னேஷ் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸ்பெஷலா? ஆமா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோன்னா உதவி விற்பனையாளர்கள், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அவங்க பழைய சம்பளம் 14,340 ரூபா. சரி, அவங்களுடைய சம்பளம் இனி 17,925 ரூபாயா மாறும் அப்படின்னு இருக்காங்க. விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேனுடைய சம்பளம் 15,530 ரூபா. அது 19,413 ரூபாயாக உயரும் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர்வைசர் மேற்பார்வையாளருடைய சம்பளம் 17,850 ரூபாய் தற்போது. அது 22,313 ரூபாயா உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 20 ஆண்டு கால கோரிக்கையான இஎஸ்ஐ வசதியும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கதாகவும், மருத்துவ காப்பீடு, ஆமா, அதையும் கொடுத்திருக்காங்க. இதனால் வரையும் டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கான ஊதியம் பற்றாக்குறையா இருக்கு, எங்களுக்கான கடை வாடகை கொடுக்க முடியல, மின்சார கட்டணத்தை செலுத்த முடியல, இதற்காக தான் நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் விரைவில் தீர்வு கொண்டு வரப்படும், அதற்கான தீர்வுகளும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலை இறக்குற விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதற்கு அந்த போக்குவரத்து சார்ந்த அந்த நிர்வாகமே அது பார்த்துக்கும், அதுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், இனிமே பாட்டிலுக்கு 10 ரூபா யாராவது வாங்கினா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பணி நீக்கம் வரையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதாவது கரூர் போறதுக்குள்ள 10 ரூபா ஸ்டாப் பண்ணிருங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, தூய சக்தின்னு சொல்லக்கூடிய தாவேக அரசை கடுமையா விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமா, ரொம்ப முக்கியமா அரசு வக்கீல்கள் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க. அது நிர்மல்குமார் கூட, அமைச்சர் நிர்மல்குமார் கூட அதுக்கு பதில் சொல்லியிருந்தார், இல்லை நாங்கள் தூய சக்தியாக தான் இருக்கோம், லஞ்சம்லாம் வாங்குறது இல்லை அப்படின்னு. ஆனால் எடப்பாடி ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டோட முன் வச்சிருக்காரு. தாவேகாவுடைய வக்கீலே இதை கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஆமாம், யார் அந்த வக்கீல் அப்படின்ற பின்னாடி செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. விழுப்புரம் மாவட்டத்துடைய வழக்கறிஞர் அணியுடைய இணை செயலாளர், அவங்க பேர் ஞானசுந்தரி, அவங்க தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அமைச்சர் புஷி ஆனந்துடைய மேற்பார்வையில் தான் இந்த லஞ்சம் வாங்கப்படுது. கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் இதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க கேஸாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் தீர்க்கப்படும் வரைக்கும் வழக்கறிஞர் நியமனம் நடக்கக்கூடாது, அது வரைக்கும் அதை தடை செஞ்சு நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அப்படியான ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. அதையும் நேற்று நிர்மல்குமார் அவர்கள்ட்ட அந்த கேள்வியை முன் வச்சாங்க. அது போட்டியின் காரணமா அப்படிலாம் சொல்லுவாங்க, எங்க வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவங்க போட்டியின் காரணமா சொல்லுவாங்கன்ற ஒரு பதில் அவர் கொடுத்திருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வழக்கறிஞர் நியமனத்துல என்ன நடந்திருக்கு, உண்மையிலேயே இவங்க தூய சக்தியா இருக்காங்களா, இல்ல ஊழல் முறைகேடு நடந்திருக்கா, லஞ்சம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நேற்று தான் வயநாடு பற்றின முதற்கட்ட தகவலை வச்சு ஒரு சில தகவல்களை பார்த்தோம். இப்போ அதோடைய அப்டேட் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க அரசாங்கம், என்ன நிலவரம் இப்போ? ஆமாம், நேற்று முதற்கட்ட தகவல் தான் நமக்கு கிடைச்சிச்சு. கனமழை பெஞ்சிருச்சு, அதனொட்டி மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் கிடைச்சிச்சு. எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நேற்றைய தினம் கிடைக்கல. நம்ம தகவல் முதற்கட்டம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோன்னா இப்போ வரை 5 பேர் இந்த மண் சரிவில் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு நீண்ட ஒரு சுரங்கம் அமைக்கிறாங்க. அதாவது கோழிக்கோடு மாவட்டத்துக்கும் வயநாடு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய வகையில ஒரு சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதைக்காக குவிக்கப்பட்ட மண் குவியல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கனமழையின் காரணமாக பெரிய மண் சரிவு ஏற்பட்டு அது அந்த தொழிலாளர்கள் மேல சரிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் இப்போதைய தகவலா இருக்கு. அது ஒரு வீடியோ கூட வெளியாயிருந்துச்சு. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. அதை பார்க்கும் போதே பகீர்னு இருக்கு. ஒரு 7 பேர் தப்பிச்சது பார்த்தோன்னா நூலில தான் தப்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் இருந்தா அவங்களும் உயிரிழந்ததுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியுது. இது சம்பந்தமா முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேரள முதல்வர் சதீசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள்
மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே வந்து இந்த மண்ணெல்லாம் அகற்றுறதுக்காக உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அந்த மண்ணை அகற்றாததான் இந்த விபத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. உயிரிழந்தவங்க எல்லாம் பல பேர் வந்து வடமாநில தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக வந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து இதுல அதிக அளவுல இறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மொத்த உயிரிழப்போட எண்ணிக்கை என்னன்றது இனி வரும் நாட்களில் தான் தெரியும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமோனியானால வடமாநில தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ கேரளாவிலையும் வடமாநில தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதற்கு சரியான நடைமுறை ஒழுக்கம் அல்லது அதை வரையறுக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம கிட்ட வேணும் அப்படின்றது இதன் மூலமா நம்ம உறுதியா தெரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா தாவேக அரசுக்கு திமுகவும் அதிமுகவும் கொடுக்குற தலைவலியை விட சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கொடுக்குற தலைவலி தான் அதிகம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஆமா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க இல்லையா, அதுல இருந்தா இந்த பிரச்சனைன்றது பெரிய பூதாகாரமா இருக்கு. நிறைய பேர் ஆய்வுக்கு போறாங்க. குறிப்பா இவங்க ஆய்வுக்கு போனதுதான் வந்து இப்போ சோசியல் மீடியால பெரிய அளவுல சர்ச்சையா மாறி இருக்கு. நேத்தும் அதை பத்தி பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா தொடுறது எல்லாமே சர்ச்சையில தான் முடியுது அப்படின்றதுமே கவனிக்கணும். ஆமா, தொட்டதெல்லாம் சர்ச்சை அப்படின்னு, தொட்டதெல்லாம் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் சர்ச்சை அப்படின்ற அளவுக்கு தான் போகுது. இதையெல்லாம் உணர்ந்துதான் முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னா வந்து எந்தெந்த துறை அமைச்சர்களோ அந்தந்த துறை சார்ந்த ஆய்வு பணிகளை மட்டுமே மேற்கொள்ளுங்க, தேவையில்லாம எல்லா இடத்துலயும் போய் வாய் விட்டு மாட்டிக்காதீங்க, கவனமா இருங்க அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த எஃபெக்ட் முதல்வர் வரையும் போயிருக்கு அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம போக வச்சிருக்கோம்ல, எவ்வளவு பேசியிருக்கோம், எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிருக்கு சோசியல் மீடியால. ஆமா, எல்லாருமே இது தொடர்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அக்காவை போலதான் இந்த ஆய்வு வந்து நடத்தினாங்க. அக்கா ஸ்தானத்திலிருந்து இந்த ஆய்வு நடத்தினாங்க. இதுல தவறான நோக்கம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ராஜ்மோகன் ஒரு பக்கம் அக்காஸ்தானம் அப்படின்னு சொல்றாருல, இல்ல இது அக்காஸ்தானம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சல்மா வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. யாருக்கு? தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சட்ட விதிமீறல், அதிகார துஷ்பிரயோகம், அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை வந்து இந்த நடவடிக்கை வந்து பயங்கரமா பாதிக்கும், அவங்க வந்து குழந்தைகளுக்கு மத்தியில் வந்து ஏற்றத்தாழ்வு விதைக்கிற மாதிரியான செயல்பாடு அது அப்படின்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுமே அந்த லெட்டர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, திமுக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வரை இந்த விவகாரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா இது வந்து தப்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றதையும் பார்க்க முடியுது. உண்மையிலேயே அந்த குழந்தை வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் தரக்குறைவாக வந்து கட்டமைக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம். அப்புறம் என்ன, சிவகங்கையிலையும் ஒரு ஆய்வு பிரச்சனை சர்ச்சைன்னு ஆயிருக்கு. என்ன விஷயம்? ஆமா, இந்த ஆய்வையும் தாவேகா அரசையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்னா அமைச்சர் கீர்த்தனா ஒரு பக்கம் அப்படின்னா, எம்எல்ஏக்களும் ஒரு பக்கம் ஆய்வுகள் பண்றாங்க, சர்ச்சையில சிக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. சிவகங்கை தொகுதி எம்எல்ஏ குழந்தை ராணி நாச்சியார் வந்து சிவகங்கை நகராட்சி அலுவலகத்துக்கு ஒரு ஆய்வுக்காக போயிருக்காங்க. குறிப்பா ஆணையாளர்களோட அந்த டிஸ்கஷனுக்காக போயிருக்காங்க. அந்த பகுதியில வந்து நகராட்சியில குப்பையெல்லாம் அகற்றப்படாமலே இருக்கு அப்படின்னு அந்த போன வரையும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆணையாளரோட இருக்கையில இருந்து அவங்கள்ட்ட வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டாங்க, அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதான் இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. இதை திமுக கையில எடுத்து அது எப்படி ஆணையாளரோட இருக்கையில இவங்க அமரலாம், ஒரு எம்எல்ஏ வந்து அந்த இருக்கையில அமரக்கூடாது, ஐஏஎஸ் அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த இருக்கையில அமரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒரு சர்ச்சையை வெடிச்சோன்னே அந்த குழந்தை ராணி நாச்சியார் மீண்டும் மறுபடியும் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் அழைச்சிட்டு நகராட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. ஏன் இப்படியான ஒரு இதெல்லாம் பரப்புறீங்க, பரப்புறீங்க? ஆமா, நான் வந்து பல நாள் வந்து புகார் கொடுத்துருக்கோம், இந்த குப்பையெல்லாம் அகற்றப்படல, அதனாலதான் வந்து இதை கேட்கறதுக்காக வந்தோம், ஆணையாளர் தான் இந்த சீட்ல எங்களை உட்கார சொன்னாருன்னு சொல்லி ஆணையாளரும் சொல்லியிருக்காரு. அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. வேற வழி இல்ல, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நான் தான் உட்கார சொன்னேன்னு சொல்லி ஆணையாளரே இறங்கி வந்துட்டாரு. ஓகே, சிவகங்கையில மட்டும் பிரச்சனை இல்ல, அப்புறம் இங்க மயிலாப்பூர்லயும் ஒரு பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை? இங்க 126வது வார்டு கவுன்சிலர் இருந்து காங்கிரஸ்காரங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேயர் நிதியுடைய திட்டத்துல வந்து ஒரு மகளிருக்கான உடற்பயிற்சி கூடம் அமைச்சிருக்காங்க. தாவேகாவும் காங்கிரஸ் தான் இப்படி இருக்காங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உணவுத்துறை அமைச்சர் வந்து வெங்கட்ராமனை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, மேயருடைய பேரும் கல்வெட்டுல இருக்கு, அமைச்சருடைய பேரும் கல்வெட்டுல இருக்கு, ஆனா திறப்பு விழாவுக்கு மேயர் வரல. ஓகே, மேயர் பிரியா வரலை. மேயர் பிரியாவுடைய தலைமையில தான் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துமே அவங்க வரல. வந்தாதானே ரிப்பன் கட் பண்ண சொல்லுவீங்க, பஞ்சாயத்து வரணும், வராம விட்டுட்டாங்களோ. ஏற்கனவே மெழுகுவத்தியால வந்தது வத்தாதா, புதுசா வேற ஏதாவது வரணுமா அப்படின்றதுக்காக வரல போல. இது சம்பந்தமா அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன சார் மேயரே வரலனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, அவங்க ஏதோ வரலன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், அது அவங்களுடைய தனிப்பட்ட காரணமா இருக்கும், எதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. துண்டா வெட்டி விட்டாரு. ஆமா, நீங்க ரிப்பனோட சேர்த்து இதையே கட் பண்ணி விட்டாரு.
இது சம்பந்தமா மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு இல்ல, அமைச்சர் வந்து மேயர் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க, மற்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, அதனால அதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி அவங்களும் சிறப்பு விழாவுக்கு போனாதானே பஞ்சாயத்துக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க தாவேக அரசினுடைய அமைச்சர்களுக்கும் மேயருக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கிறது அப்படின்றது ஒரு சிக்கலான முரண்பாடாவே இங்க பார்க்க முடியும். அப்புறம் என்ன, நேற்று அண்ணாமலை வந்து பரபரப்பான குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாரு ட்விட்டர் பேஜ்ல. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட 3 மருத்துவக் கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறப்போகுது. அதன் மூலம் பார்த்தோன்னா 600 மருத்துவ இடங்கள், அதாவது 7.5 இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய 600 மருத்துவ இடங்கள் பாதிக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க. மருத்துவம் பயில வேண்டிய அரசு பள்ளி மாணவர்கள் 600 பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து முன் வச்சிருந்தாரு. அதற்கு தான் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 3 கல்வி நிறுவனங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுறதுக்கான என்ஓசியை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கொடுக்கல. 60 நாட்களுக்குள்ள இவங்க கொடுக்கலனாலோ இல்லை தடை கொடுக்கலனாலோ இதுல வந்து அவங்களே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதாவது 60 நாள்ல பதில் சொல்லனா நீங்க சம்மதிச்சதுக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா அவங்க மாறிடுவாங்க. அதற்கு வந்து நம்ம எதுவும் தடை சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அதை வந்து நாங்கள் சட்ட ரீதியாக வந்து தடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதையும் அண்ணாமலை அவர்கள் வரவேற்று பதிவு போறோம் அப்படின்னு இருக்கிறாரு. ஆமா, பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை. பதிவு போட்டது மட்டும் இல்லாம இன்னும் சில கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் சொல்லல அப்படின்னு திரும்பியும் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அதற்கு அமைச்சர் அடுத்தடுத்து பேட்டியில பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், பொறுத்திருந்து என்ன சொல்றாருன்ட்டு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 7.5 இடஒதுக்கீடு, இந்த மருத்துவமனை இடங்களை பாதுகாக்கணும் அப்படின்றது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துச்சு இல்லையா? ஆமா. ஆனா அப்படி இவங்க வந்துமே பெண்களுக்கான பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும் சரியா இருக்கா அப்படின்னா பெரும் கேள்விக்குறிதான். ஏன் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையெல்லாம் உருவாக்கி இருக்காங்களே, ஆனா அது சரியா வேலை செய்யல அப்படின்றது தானே இங்க பிரச்சனையே. அப்படி என்ன நடந்துச்சு? தர்மபுரியில காதலை ஏத்துக்கலன்றதுனால ஒருத்தர் கத்தியால ஒரு பெண்ணை சரமரியா குத்தி இருக்கிறாரு. அந்த பெண் மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அதுவும் பேருந்து நிலையத்திலேயே வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதான் அதுல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை ஆளரவமற்ற பகுதியிலையோ அது நடந்தா வந்து அதற்கு ஒரு காரணம் சொல்லலாம், அங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காது அப்படின்னா. ஆனா பேருந்து நிலையத்திலேயே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியா முன்வைக்கப்படுது. இந்த கேள்வியை முன்வைக்கும் விதமாக தான் கனிமொழி அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா சினிமா பாணியிலான இந்த அரசு பெண்கள் பாதுகாப்பை எங்க வச்சிருக்காங்க, அதற்கான முக்கியத்துவம் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு தாவேக அரசு கண்டிப்பா பதில் சொல்லணும், பதில் சொல்லும்னு எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு போலீஸே மிகப்பெரிய மோசடி வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படிங்கறதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டிலயா? வேற எங்க, தமிழ்நாட்டை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டர் ஷீலா மேரி அவங்க வந்து ஒரு மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. தங்க காசு மோசடி வழக்கு, கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த மோசடி நடந்திருக்கதா சொல்லப்படுது. பிரபுமணி என்பவர் தான் அந்த மோசடியை முன்னின்று நடத்தியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா அந்த ஷீலா மேரியோட உறவினர். குறைந்த விலையில தங்க காசு தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீமை ஆரம்பிச்சிருக்காங்க. குறைந்த விலையில எது கொடுத்தாலும் பல பேர் வந்து ஆர்வமா போய் அதை முதலீடு செய்ய விரும்புவாங்க. அப்படியான ஒரு திட்டத்தை முன் வச்சு தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ராயபுரம் பகுதி அப்படின்றது நடுத்தர மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு, அங்கதான் ஒரு ட்விஸ்டே. இப்போ நீங்க இந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இல்ல வந்து ஒரு உழைப்பாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க, படிக்காதவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா ஓகே. பல இன்ஸ்பெக்டர்கள், பல உயர் காவல் அதிகாரிகள்லாம் கூட இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால வந்து பணத்தை இழந்திருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா கொடூரமே. ஆமா, ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, ஷீலா மேரி, இவங்க சர்க்கிள்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆர்வப்பட்டு இதுல முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து சொன்னபடி தங்க காசுகளை வந்து குறைந்த விலைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஜூட்டு விட்டாங்க. இப்போ வந்து அந்த பிரபுமணியை ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஷீலா மேரி முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் மறுத்துருச்சு. அதனால அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கையா அவங்கள பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க.
ஓகே, இதனால் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது பொதுமக்கள் மட்டுமில்ல இன்ஸ்பெக்டர்களும் பாதுகாப்பு இருங்க. ஆமா, காவல்துறையினரும் பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்றதுதான். ஓகே ஓகே. தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்து பெரிய பிரச்சனையா இருந்தது மின்வெட்டு தான். ஆமா, இப்போ வரையும் இருக்கு. நான் காலைல கிளம்பி வரும்போது கூட மின்வெட்டு இருக்கு. காலையில கரண்டை கட் பண்றாங்க. அப்படியா? ஆனா இன்னைக்கு காலையில தான் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து லெட்டர் கொடுத்திருக்கிறாரு எல்லா மின்வாரிய அதிகாரிகளுக்கும். என்னன்னா இதுக்கப்புறம் மின்வெட்டு வராத அளவிற்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு அதிகமா நடக்குதுன்றத தனிப்பட்ட முறையில பதிவு செய்யுங்க. அங்க மின்வெட்டு ஏன் நடக்குதுன்றதை அறிவியல் பூர்வமா ஆய்வு செய்யுங்க. அந்த மின்வெட்டுகள் வந்து இதுக்கப்புறம் வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மின்வெட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அறிவியல் பூர்வமா ஆய்வு பண்ண போறாங்களா? ஆமா. ஓகே, அந்த லெட்டர் இன்னும் எங்க ஏரியாவுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் காலையில கரண்ட் கட் பண்றாங்க. நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்கா நடுவில் இருக்கிற ஒரு அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, அது இப்போ முடிவுக்கு வர சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு அமெரிக்கா. ஆமா, கொஞ்ச நாள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருந்தோம். போர் வந்து நிறுத்த போறாங்க, நம்ம இனிமே வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அது நடக்காது போல இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஓமன் கடற்கரை ஒட்டி போன கத்தாருடைய சவுதி அரேபியாவுடைய கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஏன் இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது காரணமா சொல்லியிருக்காங்க. இந்த ஹர்முஸ் நீரிணை வந்து எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க இங்க போகணும்னா எங்களுடைய பாதுகாப்புல தான் போகணும், இங்க நாங்க சுங்க கட்டணமும் வசூலிப்போம், ஆனா நீங்க ரெண்டுமே செய்யாம அமெரிக்காவுடைய பாதுகாப்புல போனீங்கன்னா அவங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பகிரமா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எங்களுடைய இறையாண்மை வந்து சீர்குலைக்குது, அதனால இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எங்களுடைய அமைதி ஒப்பந்தம் வந்து முறிச்சிட்டு வெளியே வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சோ இது இப்படியே போச்சுன்னா என்னைக்குதான் முடிவு வரும் அப்படின்றத மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஆமா, மீண்டும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாக போகுது அப்படின்றதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. போர் பதட்டம் மீண்டும் ஆரம்பமாகுது. இன்னொரு பக்கம் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு ஒரு 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு உற்சாகமா. அங்க வந்து அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம நிறைய ஒப்பந்தங்களையும் கையெழுத்தாயிருக்கு. இந்தோனேசியா இந்தியாவுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாயிருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்தோனேசியாவுடைய உயரிய விருதான பின்டாங் ஆதிபூர்ணா விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டு பிரதமர் வந்து கொடுத்திருக்கிறாரு. பிரதமர் எங்க போனாலும் ஒரு விருது வச்சிருக்காங்க ரெடியா. ஆமா, அந்த விருதை கொடுத்திருக்காரு. விருதெல்லாம் கொடுத்திருக்காங்களே இந்தோனேசியாவில். அதுல ஒரு நிகழ்ச்சியாகி இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. என்ன உதாரணம்? அதுலதான் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே, இந்தியாவுடைய குடியரசு நாள் என்ன? 26 ஜனவரி. 26 2+6 8. இந்தோனேசியா பிரதமருடைய பிறந்த நாள் வந்து 17. 1+7 8. பாருங்க, 8 மேட்ச் ஆகுதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து இப்படிலாம் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. விஷயம்னு எடுத்துட்டு போய் பொது மேடையில நின்று பேசிருக்கிறதுலாம் ஒரு தனி கட்ஸ் இல்ல. இப்படியான ஒரு நம்பர் கேம் எல்லாம் வந்து யாருக்கும் வராது இல்ல. அத பிரதமர் நரேந்திர மோடி உலகறிய செஞ்சிருக்காரு. அதுதான் சோசியல் மீடியால வைரலா போயிருக்கு. நாங்க காலை உணவுல தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு சாப்பிடுறவங்க. நாங்க காலை உணவே தவிர்த்துட்டு நேரா லஞ்ச் சாப்பிடுறவங்க. மீ டு காட். லைஃப்ல கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? கீர்த்தனா மேடம் வெர்சஸ் இங்கிலீஷ், மரிய வில்சன் சார் வெர்சஸ் தமிழ். நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? டாக்டரை பார்க்க பொறுமையாக காத்திருப்பதுதான் முதல் மருத்துவ பரிசோதனை. கடைசியா பேசணும் நம்பர் கேம். வேர்ல்டு லெவல்ல வந்து மெர்சல் பண்ணியிருக்காரு மோடி அவர்கள். அவருக்கே அவார்டு போயிடலாம். ஆமா, அந்த 8 நம்பர் பண்ணார்ல, இந்த 8 வாழ்க்கை பிரிச்சுக்கோ. ஆமா, அந்த டக்குன்னு சொன்னோடனே அந்த பாட்டு தான் வருது. 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அவார்டை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்துடலாம். ஓ, அதுதான் அவார்டேவா? ஆமா. ஓகே, இதோட நிகழ்ச்சியை நிறைவு பெறலாம். நன்றி. இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.